ஹலோ குழந்தைகளா, வெல்கம் டு தமிழறை. நாம் இன்னைக்கு ஒரு நேர்மையான மரவெட்டியோட கதையை பார்ப்போம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு நேர்மையான மரவெட்டி. ஒரு நாள் ஒரு மரவெட்டி அடர்ந்த காட்டுக்குள்ளே மரம் வெட்டுறதுக்காக போகிறாரு. அவரோட வாழ்வாதாரமே அந்த கோடாரி வச்சு தான் இருக்குது. அப்படி ஒரு ஆற்றங்கரையோரமாக மரம் வெட்டிகிட்டு இருக்கும்போது எதிர்பார்க்காம அவரோட இரும்பு கோடாலி ஆற்றுல விழுந்துருது. அவருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. ஆத்தோரமாக உட்காந்துட்டு கண் கலங்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போது திடீர்னு அந்த ஆத்தங்கரையிலிருந்து ஒரு தேவதை எழுந்து வந்தது. அந்த தேவதை உடனே மரவெட்டிக்கிட்ட போயிட்டு என்ன நடந்ததுன்னு கேட்குது. உடனே அந்த மரவெட்டி தேவதையே, என்னுடைய கோடாரி இந்த ஆற்றுல விழுந்துருச்சு அப்படின்னு அந்த தேவதைக்கிட்ட மரவெட்டி சொல்கிறாப்படி. உடனே அந்த தேவதை தண்ணிக்குள்ளே இருந்து ஒரு தங்க மரவெட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் அந்த மரவெட்டி இல்லை இல்லை, இந்த கோடாரி என்னோடது இல்லை அப்படின்னு மறுத்துடுறாரு. உடனே அந்த தேவதை வெள்ளியில் ஆன ஒரு கோடாரியை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதையும் அந்த மரவெட்டி இது என்னோடது கிடையாது அப்படின்னு மறுத்துறாரு. கடைசியாக தேவதை மறுபடியும் தண்ணியிலிருந்து அவரோட இரும்பு கோடாரியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே அந்த மரவெட்டி இதுதான் என்னுடையது அப்படின்னு வாங்கிக்கிறாரு. உடனே அந்த தேவதை மரவெட்டியோட நேர்மையை பாராட்டி இந்த தங்கம், வெள்ளி மற்றும் அவரோட இரும்பு கோடாரியும் 3மே கொடுத்து நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் இவரோட நேர்மையை பற்றி தெரிய ஆரம்பிக்குது. அவரும் சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஓகே குழந்தைகளா, இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நேர்மைக்கு எப்போதும் வெற்றி கிடைக்கும். எப்போவுமே நம்ம நேர்மையாக நடந்துக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் நாம் நேர்மையை தவறவிடக்கூடாது. ஓகே குழந்தைகளா, இன்னைக்கு நாம் நேர்மையை பற்றி ஒரு கதையை பார்த்தோம். எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு கதையில் நாம் நாளைக்கு சந்திக்கலாம். அது வரைக்கும் see you. Bye.